அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி 34 விழுக்காடு ஓட்டுகளுக்கு மேல ஒத்தையா நின்று வாங்கி பவர்ல ஏறி அப்படி ஜம்முன்னு உக்காந்து எதிரில் இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சிகளையும் வழிச்சு தாம் பக்கம் போட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தா அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் சொல்லி அங்கிருந்து எத்தனை பேரை தூக்க முடியுமோ தூக்கி இது நியாயமா தர்மமா அப்படின்ற ஆங்கிள்குள்ள நான் போலங்க. பாலிடிக்ஸ் அவ்வளவுதான். அரசியல் பண்றவங்க அரசியல் பண்ணிட்டுக்கிறாங்கன்ற ஆங்கிள் பேசுறேன். அதையும் தூக்கி ஒரு மாதிரி நாம் தமிழருக்கு பாருங்க, போன தடவை 8% ஓட்டு இருந்துச்சு, இந்த தடவை 4% ஓட்டு இளைஞர்களுடைய வாக்குகள்னு சொல்லி அங்கிருந்தும் வெட்டி எடுத்து அப்படி ஒரு மாதிரி விஸ்வரூபமாய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது அரசியல் பார்வையாளர்கள் அரசியல் கணிப்பாளர்கள் இவங்களுடைய ஒரு வியூ இருக்குது இல்லை, அதாவது இனிஷியல் அப்சர்வேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த உயரம், தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி இருக்கக்கூடிய அந்த ஹைட் அப்படிங்கிறது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அல்லது குறைஞ்சது அடுத்த 10 வருஷத்துக்கு அசைக்க முடியாத இடத்துல தாவேகா இருக்கு, எங்கேயோ இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. இது தாவேகாவை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, தாவேகாவை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க, தாவேகாவை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த உண்மை கசக்குனாலும் ஒத்துக்க வேண்டிய உண்மை. கசக்குது, அக்செப்ட் பண்ண முடியல, இப்படி ஜெயிச்சு வந்துட்டாங்களே, இப்படி உட்காந்துக்கிட்டாங்களே அப்படின்லாம் சொல்லி குத்தினாலும் குறைஞ்சாலும் திஸ் இஸ் த ரியாலிட்டி. அடுத்த 10 வருஷத்துக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அதுக்குள்ள ஏதாச்சும் மிகப்பெரிய ட்விஸ்ட் டர்ன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி 1 வருஷம் 2 வருஷத்துல ஏதாவது நடந்து அது வேற, அது என்ன வேணா நடக்கலாம். இப்ப இருந்து பாக்குற பார்வைக்கு அப்படி இருக்கு. யாருதாயா சேலஞ்சு டிவி கேக்கு? இந்த பக்கம் திமுக இருக்கு, கூட்டணி எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ தனி மரமா நிக்கிறாங்க. கூட்டணி இல்லாம இது வரைக்கும் தேர்தலை சந்திச்சதே இல்லை. அதே மாதிரி கூட்டணி இல்லைன்னா திமுக ஒண்ணுமே இல்லை, அவங்களுக்கு தெரியும். இப்ப அதாவது 2026 தேர்தல் முடிஞ்சு மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு, 26% வரைக்கும் திமுகவுடைய ஓட்டுன்னு சொல்றாங்கல்ல. இன்னைக்கு தேர்தல் நடந்து திமுக தனித்து நின்றால் அது 20க்கும் கீழே எங்கேயோ போகும். எந்த நிலைமையில நிக்குது திமுக அப்படின்னா ரொம்ப பரிதாபகரமான நிலைமையில. மறுபக்கம் அதிமுக அவங்க 2024 20% ஓட்டு வாங்கினாங்க, 2026 21% ஓட்டு வாங்கியிருக்காங்க ரெட்டையில. ஆனாலுமே கூட இன்னைக்கு டிவிக்கே இருக்கக்கூடிய அந்த உயரத்தை கம்பேர் பண்ணும்போது அதிமுக உண்மையிலேயே எங்கேயோ எவ்வளோ தூரத்துக்கு இன்னும் ஏறி வர வேண்டியது இருக்குது. அதை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணா கூட அந்த மாதிரியான நிலைமையில தான் அதிமுகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கொள்கை ரீதியான வாக்குகள் அப்படின்னு சொல்லி ஒரு 4% வாக்குகள் அவங்க எப்பேற்பட்ட புயல் அடிச்சாலும் இழந்துட மாட்டோம் அப்படின்னு சொல்லி 4% வரைக்கும் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த சக்திகளால தாவேகா அப்படிங்கிற இந்த சக்தியை மேட்ச் பண்ற நிலைமையில இன்னைக்கு இருக்கா? இவங்களால மேட்ச் பண்ண முடியுமா? தனித்தனியா நின்னா மேட்ச் பண்ண முடியுமா? இல்ல ஒரு கற்பனையா எல்லாரும் சேர்ந்தா மேட்ச் பண்ண முடியுமா? ஏன்னா 4 முனை போட்டி நடந்துச்சு. திமுக அதிமுக நாம் தமிழர் தாவேகா அப்படிங்கிற இந்த 4 முனை போட்டி. இப்ப இந்த 4 முனை போட்டியில தாவேகா ஜெயிச்சிருச்சு. மீதி இருக்கிற 3 பேரும் ஒன்னா சேர்ந்தா இன்னைக்கு தாவேகாவை வீழ்த்த முடியுமான்னா கூட அது ஒரு கேள்விக்குறிதான். யதார்த்தத்தை பேசிதான் ஆகணும். முதல்ல சொன்ன மாதிரி தான், உண்மை பிடிக்குது பிடிக்கலனாலும் உண்மைன்னு தான் பேசி ஆகணும். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல யாருதான் ரியல் சேலஞ்சா இருக்க போறாங்க டிவி கேக்கு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி. இப்ப என்னை மாதிரியான ஆட்களுக்கே கூட என்னதான் சரி ஓகே, இவங்க ஒரு உச்சத்துல உக்காண்டாங்க, இந்த உச்சம் தாவேகா தோழர்களுக்கும் தாவேகா ஆதரவாளர்களுக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் நம்மள அறியாம ஒரு பேராபத்தை நோக்கி தமிழ்நாடு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதே நம்ம கவனிக்கணும். அது என்னப்பா பேராபத்து? கேள்வி கேட்க ஆள் இல்லை, அல்லது கேள்வி கேட்பவர்களுக்கு கேள்வி கேட்க தகுதி இல்லை, இப்படிங்கிற மாதிரியான ஒரு பேராபத்து, அல்லது அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை. இப்ப நேத்தோ முந்தா நேத்தோ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி திருச்சியில் நடந்த நன்றி தெரிவிக்கும் கூட்டத்துல அந்த தாவேகாவுடைய அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பேசுறாரு, 2026 நாங்க இவ்வளவு ஜெயிச்சிருக்கோம், அடுத்த தேர்தல்ல எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்குவோம், 234 நாங்களே ஜெயிச்சு உட்காருவோம். எவ்வளவு பெரிய பேராபத்து! கேட்க செம மாசா இருக்கு, செம்மையா இருக்கும். தாவேகா நண்பர்களுக்கெல்லாம் எப்பா வீலிங் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அழிஞ்சிரும் தமிழ்நாடு. ஏன்னா தாவேகா இல்லைங்க, 234 தொகுதியில எந்த கட்சி ஜெயிச்சு வந்தாலும் தமிழ்நாடு அழிஞ்சிரும். ஏன்னா அதுக்கு அடுத்து அது அந்த கட்சியை சார்ந்தவர்களாகட்டும் அந்த ஆட்சி ஆகட்டும் ஆடுற ஆட்டத்தை கேட்க ஆள் இல்லாம போயிடும். அப்ப எந்த கட்சியுமே அப்படி ஜெயிக்க கூடாது, இதான் உண்மை. அப்போ யாரா அந்த எதிரில் இருக்கக்கூடிய சக்தி? எல்லாரையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எந்திரிச்சு வாங்கயா, கம்பேக் கொடுங்கயா. ரைட்டு, 10 வருஷம் கூட அவங்க ஆட்சி செய்யணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டா டிவிக்கு ஆட்சி பண்ணிட்டு 10 வருஷம் கூட. ஆனா அவங்களை எப்பயுமே பயத்துல வச்சிருக்கணுமே. நம்ம தப்பு பண்ணா நம்ம தோத்துருவோம் அப்படின்ற பயம் இருக்கணுமே. அல்லது நம்ம தப்பு பண்ணா அந்த தப்பு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும்,
மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்ற பயம் இருக்கணுமே. அதை திமுக பண்ண முடியுமா, அதிமுக பண்ண முடியுமா? தனித்தனியா ஒருத்தரையும் யோசிச்சா நமக்கு அது ஒரு மாதிரி தோணுது, கேள்விகள் வருது. ஏன்னா எதிர்கட்சிகள் உண்மையாவே ஒரு குற்றச்சாட்டை சீரியஸாவே எடுத்து வச்சா கூட அது ஒரு கிலோமீட்டர் போறதுக்குள்ள அதற்கு எதிர் நரேட்டிவாக தாவேக்கா எடுத்து வைக்கிற ஒரு நரேட்டிவ் 100 கிலோமீட்டர் போகுது. அது பொய்யா இருந்தாலும் ஒரு சுத்திட்டு வந்துருது. உண்மை செருப்பு போடுறதுக்குள்ள பொய் உலகத்தை சுத்திட்டு வந்துடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுடைய அந்த ஐடி விங் பவர் அல்லது ஓவராலா அவங்களுடைய அந்த டாமினன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ மக்கள்கிட்டையும் இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்ற அந்த பவர் எல்லார் கட்சியிலிருந்தும் உருவாகணும். திமுக உருவாகணும், அதிமுக உருவாகணும், நாம் தமிழர் உருவாகணும், பாட்டாளி மக்கள் கட்சியில் உருவாகணும், பாஜக உருவாகணும். சேலஞ்சு பண்ணிட்டே இருக்கணும், மக்கள் பிரச்சனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்கணும். அப்படின்னும் போது இந்த நிலையில அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து தன்னை விலக்கி கொண்டு ராஜினாமா செய்துவிட்டு புதிய இயக்கத்தை ஆரம்பிக்க போகிறேன், புதிய அரசியல் பயணத்துக்குள் வரப்போகிறேன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை இப்ப சுட விட்டுருக்காரு. இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, முதல்ல வரவேற்க வேண்டும். நாம் மனப்பூர்வமாக அண்ணாமலை அவர்களை வரவேற்கிறோம். அண்ணாமலை அவர்களுக்கு ஓட்டு போடணும், அண்ணாமலை அவர்களை ஆதரிக்கணும் அப்படின்ற அந்த ஏரியாக்குள்ள போல அண்ணாமலை அவர்களை வரவேற்கணும், பேசணும். அவர் பேச்சுக்குன்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரீச் இருக்குது. இளைஞர்கள்கிட்ட அவர் பேச்சுக்குன்னு ஒரு ஈர்ப்பு இருக்குது. அப்போ தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய சக்திகள் அறப்போர் இயக்கத்திலிருந்து எல்லாருமே சொல்றாங்க, எல்லாரும் இருக்கணும். அது இருந்தாதான் இவங்க எத்தனை வருஷம் இருந்தாலும் கொஞ்சமாச்சும் அவங்க கிட்ட இருந்து அந்த பெஸ்ட் கவர்னன்ஸை நம்மளால வாங்க முடியும். நாளைக்கு அவங்க மக்களால் ஒருவேளை நிராகரிக்கப்பட்டு வீழ்ந்து போகும் சமயத்துல யாரா அந்த ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது மக்களுக்கு எப்பயுமே ஒரு நம்பிக்கை தரக்கூடியதா இருக்கணும். இல்லைன்னா அது சர்வாதிகார மன்னராட்சியா மாறி நிற்கும். அந்த அடிப்படையில அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் வருகையை நம்ம மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். அடுத்ததாக அவர் எடுத்துட்டு வரக்கூடிய அந்த ஐடியாலஜி எப்படி இருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு சென்ட்ரிக்கா இருக்கணும், தமிழ்நாடு நலன் சார்ந்த, தமிழ்நாடு பிரச்சனைகள் சார்ந்த அரசியலாக இருக்கணும். அதே சமயத்துல இந்தியா அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது, தேசம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அதையும் விட்டு கொடுக்க கூடாத ஒரு அரசியலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் அவர் எடுத்துட்டு வராரு. அதை தாண்டி அவர் நிறைய நேரம் இன்னைக்கு பேசினாரு. அதுல முக்கியமா ஒரு பர்டிகுலர் விஷயம் என்ன கவனிக்க வச்சுச்சு. அது என்னன்னா, இந்த கல்ட் பாலிடிக்ஸை உடைக்கணும். இந்த கல்ட்டுனா என்னன்னா, ஒரு பெருங்கூட்டம் ஒரு தலைவனை ஏற்றுக்கொண்டு சேர்ந்து கொள்ளும். அதுக்கப்புறம் அந்த கூட்டத்துக்கு கண்ணு தெரியாது, என்ன பண்ணாலும் சரிம்பாங்க. அந்த தலைவனை யாரு நியாயமா காரணம் சொல்லி தப்புன்னு சொன்னாலும் அவன் சொல்றவனை போய் கடிச்சு வைப்பாங்க, ஏத்துக்கவே மாட்டாங்க. உலகத்துல எந்த மனுஷனாச்சும் 100% சரியா இருக்க முடியுமாங்க? உலகத்துல எந்த கட்சியாச்சும் 100% சரியா இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. தப்பு கண்டிப்பா எல்லாருமே பண்ணுவாங்க. அந்த தப்புன்னு சொல்லும் போது காது கொடுத்தும் கேட்க மாட்டோம், கண்ணாலையும் பார்க்க மாட்டோம். உன்னை நான் வெறுக்கிறேன், ஐ ஹேட் யூ. ஏன்னா எனக்கு அவனை பிடிக்கும், அவ்வளவுதான், ஐ லவ் ஹிம். அவனை ரசிப்பேன், உட்காரும் போது ரசிப்பேன், நிற்கும் போது ரசிப்பேன், நடக்கும் போது ரசிப்பேன், சட்டை போட்டா ரசிப்பேன், கோட்டு போட்டா ரசிப்பேன், என்ன பண்ணாலும் நான் ரசிச்சுட்டே இருப்பேன். இதுக்கு பேர் தான் கல்ட்டு. எதை பத்தி யோசிக்க மாட்டேன், என் குடும்பத்தை பத்தி யோசிக்க மாட்டேன். என் வீட்டுல கரண்ட் இல்லைனாலும் அப்படி கொசு அடிச்சுக்கிட்டு அப்படி என்ன சொல்றது விசிறி வச்சு விசிறிக்கிட்டே முட்டு கொடுப்பேன். இப்படிங்கிற மனநிலையில ஒரு கூட்டம் இருந்தா அந்த கூட்டத்துக்கு பேர் தான் கல்ட்டு. இப்ப டிவி கேக்கு இருக்கிற அந்த ஃபாலோயிங், அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் அப்படிங்கிறது கல்ட்டா அப்படின்னா, ஆமா, முழுக்க அப்படின்னு சொல்றதை விட ஒரு பெருங்கூட்டம் ஒரு கல்ட் அப்படின்ற மாதிரி தான் டிவி கேக்கு உருவாயிருக்குது. அவரை விஜய் அவர்களே கூட அவங்களுடைய இன்டர்னல் மீட்டிங்ஸ் எல்லாம் கல்ட் லீடர்னு தான் சொல்லுவாங்களாம். நமக்கு ஒரு பெரிய கல்ட் இருக்கு அப்படின்ட்டு. அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கல்ட் கான்செப்டை உடைக்கணும், இந்த கல்ட் லீடர்ஷிப், ஒரு கல்ட் குரூப் அப்படிங்கிறத உடைக்கணும், காமன் மென்ஸ் பொலிட்டிக்ஸை கொண்டு வரணும். இங்க யாருமே ஒருவர் அவர்தான் முகம் அப்படிங்கிற ஆங்கிள்குள்ள கொண்டு போகக்கூடாது, எந்த பதவியுமே நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வரக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு அரசியலை, அறிவு சார்ந்த கேள்வி எழுப்பக்கூடிய அரசியலை உருவாக்கணும்னு சொல்றாங்க. நல்ல விஷயம். செயல் திட்டப்படுத்த முடியுமா? அண்ணாமலை அவர்களுடைய ரசிகர்கள், ஆதரவாளர்களை நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுக்குள்ளேயும் அந்த கல்ட் மென்டாலிட்டியை நம்ம பார்த்துருக்கோம். உண்மையிலே அவரை ரொம்ப பிடிச்சி ஆதரிக்கிறாங்க, அவருடைய நல்ல பேச்சுகளை எல்லாத்தையுமே ரசிக்கிறாங்க. அதை நம்ம பார்த்தாலுமே கூட அண்ணாமலை அவர்கள் எதை ஒழிக்கணும்னு சொல்றாரோ அந்த ஒரு மென்டாலிட்டி அவர்களுடைய ஆதரவாளர்கள்கிட்டையும், எல்லார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், சில பேர்கிட்ட இருக்குது. அதை அவர்களும் மாத்திக்கணும். அதுக்கான தொடக்கத்தை தான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. அப்போ கூடிய விரைவில் உறுதியாக அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறார். அடுத்த தேர்தலில் அண்ணாமலை அவர்களுடைய கட்சி இந்த தேர்தலை சந்திக்க போகிறது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. 1 கோடி வாக்குகள் டார்கெட் அப்படின்னு சொல்றாங்க. 1 கோடி மெம்பர்ஷிப்பை கொண்டு 1 கோடி வாக்குகள் டார்கெட். ஓகே, இது சாத்தியமா சாத்தியம் இல்லைன்றதை மக்கள் முடிவு பண்ணணும்.
எல்லாருமே வந்து இப்பயே இப்படி சொரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் விளங்காது, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் தோத்துருவாரு, விளங்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, குறிப்பாக இந்த பெரிய கட்சிகள்னு சொல்லிக்கிறவங்க இன்க்ளூடிங் டிவிகே, உங்க எல்லாருக்கும் ஒரே உதாரணம் தான். எது அந்த உதாரணம்னா டிவிகே தான் உதாரணம். இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் டிவிகேவை எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க. அப்படி ஏறி வந்து அப்படி நிக்கலையா? அப்போ இனி இந்த களத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷம் இந்த கட்சி வயசான கட்சி, எத்தனை வருஷமா இங்க வந்து அவங்க வந்து கட்டமைப்பு வச்சிருக்காங்க, கிளைகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு இனி யாரால் வேண்டுமானாலும் ஒரு பெருந்தாக்கத்தை ஏற்படுத்தி ஏறி வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தாவேக்கா விதைச்சிருக்குது. அப்போ இந்த கட்சிகள் எல்லாம் பண்ண தவறு தாவேக்கா விஷயத்துல என்னது? அண்டர் எஸ்டிமேட்டிங். அந்த அண்டர் எஸ்டிமேட்டிங் அப்படின்ற தப்பை பண்ணி தான் இன்னைக்கு தாவேக்கா கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க திமுகவோ அதிமுகவோ. இப்ப அண்ணாமலை அவர்கள் வரும்போது இதே செயலை திமுக அதிமுக தாவேக்கா இவங்க பண்ணாங்கன்னா நாளைக்கு அவங்க அதுக்கும் ஒரு விலை கொடுக்க வேண்டிய சூழல் வரலாம். அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாதுங்க, யாரையும் பண்ணவே கூடாது. 1 கோடி அவங்க டார்கெட் வைக்கிறாங்களா, பண்ணாலும் பண்ணிடுவாங்கப்பா, ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அப்படிதான் சொல்லணும். அப்போ அதை டார்கெட் வச்சு அவங்க மூவ் பண்றாங்க. அதுக்கு ஒரு வெப்சைட், அதுக்கு ஒரு லிங்க் அப்படின்றதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. இனிமேல் மெம்பர்ஷிப் அதெல்லாமே அதுல நடக்க போகுது. அடுத்ததாக அண்ணாமலை அவர்களுடைய இந்த வருகையால யாருக்கு பாதிப்புன்னு அடுத்து ஒரு டிபேட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ அதிமுக காரங்களை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்களுக்கும் ஒரு மன வருத்தம். ஏற்கனவே அவங்க கட்சியை வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பிச்சு யாரெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது அவங்கெல்லாம் ஒரு செக்டாரை அங்கேருந்து பிச்சுட்டு போயிடணும் அப்படின்ற வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. 7-8 வருஷமா அந்த கட்சியோட நிலைமை அதுதான். டிவிக்கே வெளிப்படையா பண்றாங்க, மாற்று கருத்து இல்லை. இப்போ அண்ணாமலை அவர்கள் வராரு அப்படின்னா அதுலேருந்து ஒரு செக்டார் அண்ணாமலை ஆதரவாளர்கள் சொல்லி போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ திமுக இருந்து அதே மாதிரி அவங்களுடைய முழு கோபம் விஜய் மேல இருக்குது. ஆனா திமுக பண்ற விஜய் எதிர்ப்பு அரசியல் அவங்களுக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபைங்க இல்ல, அவ்வளவு வைப்ரண்டா இல்ல. அதே சமயத்தில் இந்த அண்ணாமலை அவர்கள் பண்ணக்கூடிய அரசியல் அவங்கள ரசிக்க தகுந்த மாதிரி இருக்கு அப்படின்னா திமுக இருந்தும் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு வரலாம். நாம் தமிழருக்கும் அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு ரிஸ்க் இருக்குது. யாருக்கெல்லாம் எந்தெந்த கட்சிக்கெல்லாம் பாதிப்பு அப்படின்றத நம்ம பேசிக்கிறோம், அந்த அடிப்படையில் சொல்றாங்க. திமுகவுக்கு இருக்கு, அதிமுகவுக்கு இருக்கு, நாம் தமிழருக்கும் இருக்கு. அதே போல தாவேக்காவுக்கும் கட்டாயமாக இருக்கிறது. அந்த 34% ஒரே கியர்ல ஏறி வந்தாங்க இல்லையா, அந்த கியர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஆக்டிவா பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சு, ஷார்ப்பான கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சு, எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சு, ஸ்கேம்ஸ் எல்லாம் வெளியே சொல்ல ஆரம்பிச்சு, மக்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சாருன்னா யங்ஸ்டர்ஸ் அவர்களுடைய ஒரு தரப்பு அங்கிருந்து இந்த பக்கம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க் தாவேக்காவுக்கும் இருக்குது. அண்ணாமலை அவர்களை சமாளிக்கிற அளவுக்கு அவர் வந்து மிகப்பெரிய அறிவாளின்னு அவர் சொல்லலை. அந்த கன்வின்சிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு தலைவர், கன்வின்ஸ் பண்ண முடியும் அவரால். அண்ணன் சீமானுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி, எடப்பாடியாருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி, விஜய் அவர்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி இவருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. தான் பேசுகிற கருத்தை கன்வின்ஸ் பண்ணிடுவார். அப்போ தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவர்களே தங்களுடைய சிந்தனையை மறுபரிசீலனை செய்யக்கூடிய தாக்கத்தை அண்ணாமலை அவர்களால் ஏற்படுத்த முடியும். ஸோ எல்லார்கிட்ட இருந்தும் அவருடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கிறவங்க ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது எவ்வளவு தூரத்துக்கு போகும், எவ்வளவு எக்ஸ்டென்ட்டுக்கு போகும், அது வந்து ஒரே தேர்தலில் அப்படியே கவுத்து விட்டு விஜய் மாதிரி 34% வந்து ஏறி உட்கார்ற அளவுக்கு போகுமா, இல்லை டைம் எடுத்து இன்னும் 2-3 சக்திகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி போகுமா அப்படிங்கிறது எல்லாமே பெருத்த கேள்விதாங்க. ஒரு இடம் ஸ்ட்ராங்கா இருக்குது, அது தாவேக்கா. அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த சீட்டு யாருக்கு அப்படிங்கிற சண்டை ஆரம்பிச்சிருச்சு. திமுக, அதிமுக, நாம் தமிழர், அண்ணாமலை, இந்த 4 பேருக்கு நடுவில் அந்த எதிரில் தாவேக்காவுக்கு நான் தாண்டா போட்டி அப்படிங்கிற அந்த சண்டை ஆரம்பிச்சிருச்சு. தாவேக்கா அழகா திட்டமிட்டு இல்ல திமுக தான் எங்க எதிரி, திமுக தான் எங்க எதிரின்னு சொல்லி அவங்களா உருவாக்குறாங்க. திமுக இல்ல இப்ப, ஆனாலும் இதை பாத்துக்க, இது எதிரி, இதை எதிர்த்து நான் சண்டை போட போறேன் அப்படின்ட்டு திமுக என்ன அரசியல் பாஜகவை எதிர்த்து பண்ணாங்களோ அதே ஒரு சேஃப் பாலிடிக்ஸை தாவேக்கா பண்ணுது. ஏன்னா திமுக ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா அதை காமிச்சா நம்ம ஒரு 20 வருஷம் கூட ஓட்டிடலாமேன்ட்டு அவங்க யோசிப்பாங்க. அரசியல் ஓகே, அது அவங்க அரசியல். அது இல்லடா, அது அப்படி இல்லை. திமுகலாம் இல்லை, நாங்க தான் உனக்கு சேலஞ்சு, நாங்க தான் உனக்கு வந்து முதல் சவால், எங்களுக்கு தான் நீ பதில் சொல்லணும் அப்படின்ற அரசியலை. இப்ப அதிமுக நல்லா பண்ணாங்கன்னா அதிமுகவுக்கு அந்த சேர் கிடைக்கும். அதாவது யார் முதன்மை எதிர்கட்சி அப்படிங்கிற சேர். நாம் தமிழர் நல்லா பண்ணாங்கன்னா நாம் தமிழருக்கு கிடைக்கும். அண்ணாமலை அவர்கள் பண்ணாருன்னா அண்ணாமலை அவர்களுக்கு கிடைக்கும். 3 பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா அது இன்னும் பயங்கரமா கிடைக்கும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா ஒண்ணு காலத்தின் கட்டாயம். அது என்ன அப்படின்னா, வலுவான எதிர் சக்திகள் இருந்தால் இந்த தமிழ்நாடு செழிக்கும்.
எதிர் சக்திகள் எல்லாமே வலுவிழந்து காணப்பட்டால் உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டுக்கு பேராபத்து. தாவேக்கா செழிக்கும், தமிழ்நாடு செழிக்காது. அதனால 10 வருஷம் தாவேக்கா ஆண்டாலும் அவங்க கிட்ட இருந்து நல்ல ஆட்சி நம்ம வாங்கணும், ஓரளவுக்கு அவங்க எச்சரிக்கை உணர்வோட ஆட்சி பண்ணணும்னா கேள்வி கேட்கக்கூடிய சக்திகள் ரொம்ப வலுவா இருக்கணும். அந்த வகையில அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் வருகையை நாம் ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். அவ்வளவுதாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.